ஹாய், திஸ் இஸ் A65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இன்னைக்கு ஒரு குட் டயலாக் என்னன்னா, சொசைட்டி மோட்ஸ் மேன், அதாவது சமூகம் மனிதனை உருவாக்கும். சமூகமே மனிதனை உருவாக்கும்னு சொல்லுவாங்க. சொசைட்டி மோல்ட்ஸ் மேன். ஏன்னா வந்து நம்ம சமூகம் இந்த சொசைட்டி கூட தானே சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால வந்து இது வரைக்கும் நீங்க எப்படி வாழணும், எப்படி இந்த உலகத்துக்கு நான் நடந்துகிட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு இருப்பீங்க. இனிமேல் யூ கேன் கிரியேட் யுவர் செல்ஃப், நீங்களே உங்களை உருவாக்கிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த சமூகம் அப்படிங்கிறது அது அது வளர்ச்சிக்கு ஏத்தாப்படி இந்த உலகத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுவாவே உருவாக்கிக்கிட்டு இந்த மனித சமுதாயம் நின்றுட்டு இருக்கு இது வரைக்கும். ஏன்னா இதுக்கு மனித சமுதாயத்துக்கு யாருமே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதல, அதுவாவே வளர்ச்சி பாதையை நோக்கிட்டு எது தப்பு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வளர்ந்து வர்ற ஒரு நாகரிகமா இருந்துட்டு இருக்கு. இதை வந்து கட்டுப்படுத்தவும் முடியாது. ஆல்ரெடி கட்டுப்பாடு தாண்டி வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு மனித சமூகம். அந்த சமூகத்து கூட வாழ்ந்து எப்படி ஒன்றி வாழ்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சிருப்பீங்க இந்த சமூகத்து கூட. ஏன்னா வந்து இனிமேல் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு யூ கேன் கிரியேட் யுவர் செல்ஃப், நீங்களே உங்களை உருவாக்கிக்கங்க. இது நான் சொல்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒண்ணுமில்ல. இது வரைக்கும் நீங்க சமூகத்து கூட ஒன்றிணைஞ்சு வாழ்ந்திருக்கீங்க, பழகி இருக்கீங்க, அவங்க கூட இருந்திருக்கீங்க. சமூகத்து கூட தான் நீங்க எல்லாருமே இருந்திருக்கோம். சோ இனிமேல் என்ன, இந்த சமூகத்து கூட வாழ்றது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இனிமேல் வந்து உங்களை நீங்களே எப்படி உருவாக்கிறது, உங்களுக்கு எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கிரியேட் பண்ணிக்கிறது, நான் எப்படி தனித்துவமா இருக்கிறது நீங்களே தயார்படுத்திக்கோங்க. சோ நீங்களே உங்களை உருவாக்கிக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்குள்ள போயிடலாம். நம்ம மெயின் வேர்பை பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மெயின் வேர்பை பத்தி எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது இப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மெயின் வேர்ப் மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து பி வேர்ப் இருக்கு. பி வேர்ப் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டா பார்த்துருவோம். இதெல்லாம் முன்னாடியே பார்த்ததுதான். ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கேன்னு சொல்லு. ஐ எம் ஓகே அப்படின்னா நான் வந்து நல்லா இருக்கேன்னு அர்த்தம். ஐ எம் பிஸி அப்படின்னா வந்து நான் பிஸியா இருக்கேன்னு அர்த்தம். ஐ எம் ஓகேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சப்ஜெக்ட், இதை சப்ஜெக்ட்னும் இதை வேர்ப்னும் இது வந்து காம்ப்ளிமெண்ட்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதே மாதிரி ஒரு வார்த்தை எப்படி உருவாக்குறது, ஹூ இஸ் ஹி, வாட் இஸ் ஹி அண்ட் ஹவு இஸ் ஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின் எல்லாம் கேட்டிருந்தோம். அதுல தான் வந்து ஐ வந்துச்சுன்னா ஆம் அப்படி ஒரு வேர்பு, ஒரு சப்ஜெக்ட் கூட என்ன வேர்பு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். யூ வந்து ஆர், யூ ஆர், இதை வந்து அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு அந்த ஏ எடுத்ததுக்கான ஒரு இது போட்டிருந்தோம். யூ ஆர், வி ஆர், தே ஆர் இப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஆள் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீஸ், ஷீஸ், இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட். இதெல்லாம் வந்து ஐ சப்ஜெக்ட், யூ, வி ஆர், தே, ஹி, சி, இட், இந்த இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இதை வந்து ப்ரொனவுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹி இஸ் பிஸி, அவன் பிஸியா இருக்கான்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் ஒண்ணு பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ஒவ்வொரு எதுக்கு நான் வந்து இதை தனியா பி வேர்புல காமிக்கிறேன். ஏன்னா வந்து இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேற. இதுக்கெல்லாம் வந்து இது 4க்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு, இது 3க்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இது ஏழும் சேர்ந்துதான் வந்து நம்ம கான்வர்சேஷனே அமைக்க போறோம். ஸோ ஒரு உரையாடலே அமைக்கும். இது 7 தான் முக்கியமா எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் தேவைப்படும். ஏன்னா வந்து நம்மளை பத்தி பேச போறோம், இல்லாட்டி அவனை பத்தி பேச போறோம், இல்ல அவங்களை பத்தி பேச போறோம், நம்ம இல்ல அவர்களை பத்தி பேச போறோம், அவனை பத்தி பேச போறோம், அவளை பத்தி பேச போறோம், அதை பத்தி பேச போறோம். இதை மட்டும் தான் இந்த உலகத்துல இதை விட்டா பேசுறதுக்கு எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே கிடையாது. இல்லாட்டி ஃப்ரெண்டா, மை ஃப்ரெண்டு அந்த மாதிரி சொல்லிட்டு எந்த ஒரு சப்ஜெக்டோ அதை பத்தி பேச போறோம். ஸோ மெயின் வேர்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட் கூட எந்தெந்த பி வேர்ப்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ வந்து மெயின் வேர்ப் இருக்கு. ஸோ மெயின் வேர்ப்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப மீட் அப்படிங்கறத சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திக்கிறது, ஒருத்தவங்களை ஒரு இடத்துல இருந்து போய் சந்திக்கிறத மீட்னு சொல்லுவாங்க, சந்திக்கிறது. ஐ மீட் அப்படின்னா வந்து நான் சந்திக்கிறேன். ஐ மீட் அப்படின்னா நான் சந்திக்கிறேன், வழக்கமா சந்திக்கிறேன். ஐ மீட் ஹிம் அப்படின்னா வந்து நான் வழக்கமா அவனை சந்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ மீட்னா வந்து நான் சந்திக்கிறேன்னு அர்த்தம். ஐ மீட். இப்ப வந்து ஒரு வேர்ப்னா என்னன்னு பார்த்தோம். இதே மாதிரி யூ, தே, வி, இதெல்லாம் வந்து ஒரு வேர்ப். இதுக்கெல்லாம் ஒரு சிம்பிள் பிரசன்ட் சொல்லுவாங்க. இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம வந்து வேர்ப்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப வந்து ஒரு காலம் அப்படின்னா வந்து அந்த காலத்துல எப்படி பேசுறது. இப்ப வந்து நான் நடந்துட்டு போயிட்டு இருந்தேன். சோ நான் போய்கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு போயிட்டேன், நான் சென்றடைந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி காலங்களை மென்ஷன் பண்ணி சில விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருப்போம். ஏன்னா வந்து காலம் அப்படி இந்த வேர்ப் அப்படின்னு வந்து காலம் காட்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதுல சிம்பிள் பிரசன்ட் அப்படின்னா வந்து நிகழ்கால தொடர்வினைன்னு சொல்லுவாங்க, நிகழ்கால வினை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, வினைச்சொல். இதுல வந்து
ஒரு ஒரு சப்ஜெக்ட் கூட எந்த வினைச்சொல் அது எப்படி மாடிஃபிகேஷன் ஆகும். இதுக்கு முன்னாடி பி வெர்ப் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு மெயின் வெர்ப் கூட ஒரு வெர்ப் சேர்ந்துச்சுன்னா, ஒரு வினைச்சொல் சேர்ந்துச்சுன்னா, ஒரு சப்ஜெக்ட் கூட ஒரு வினைச்சொல் சேர்ந்துச்சுன்னா, அந்த வெர்ப் சேர்ந்துச்சுன்னா என்ன மாறும். ஸோ அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதுக்குன்னு ஒரு சிம்பிள் ப்ரெசென்ட்க்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. இது சிம்பிள் ப்ரெசென்ட்க்கு மட்டும்தான். ஸோ என்னன்னா வந்து ஐ மீட்னா வந்து நான் சந்திச்சேன். யூ மீட்னா நீ சந்திச்ச. வி மீட்னா நம்ம சந்திச்சோம். தே மீட்னா அவங்க சந்திச்சாங்க. இது மூணுமே இந்த மூணு. ஸோ இந்த நாலுக்குமே என்னன்னா வந்து ஐ. இந்த நாலுக்குமே என்னன்னா வந்து எந்த ஸ்ட்ரைட்டா வந்து மெயின் வேர்பை யூஸ் பண்ணி நம்ம மீட் அப்படிங்கிற ஒரு வேர்பை எடுத்துக்கொண்டாந்து அந்த வேர்பை சந்தி அப்படிங்கறத எடுத்து வந்து நம்ம ஈஸியாவே நம்ம போட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கலாம். இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம பண்ணாது. ஹி சி இட் இந்த மூணு என்னன்னா வந்து இது மூணு தான் நமக்கு பிரச்சனை பண்ணும். இதுக்குதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே மாறும். இது மூணு தான் நமக்கு பிரச்சனை பண்ற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து இந்த சட்ட திட்டத்தெல்லாம் எனக்குன்னு நான் ஒரு தனி ஆளுப்பா. நாங்க 3 பேருமே தனி ஆளு. ஏன்னா வந்து அவன், அவ, அது. இது நாங்க 3 பேருமே தனியா. எங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேற. எங்களுக்குன்னு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒவ்வொரு காலத்துக்கு வேற மாதிரி குடு அப்படின்னு சொல்லிட்டு இதுவாவே பிரிச்சு வாங்கிக்குதுங்க. சோ ஹி சி இட். இதுல வந்து இந்த மூணுக்கும் ஒரு 3 ரூல்ஸ் மட்டும் தான் இருக்கு. இதுக்கெல்லாம் ஓகே. இதுல டைரக்டா நம்ம வந்து மெயின் வெர்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெயின் வெர்பை யூஸ் பண்ணையில இது பக்கத்துல பிளஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. மீட் இது பக்கத்துல ஒரு மெயின் வெர்ப் சேர்க்கையில அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்குது. ஒரு 3 ரூல்ஸ் வந்து கொடுக்குது. இப்ப ஹி மீட் அப்படின்னா வந்து இது என்ன பண்ணா மீட், அதாவது இதுக்கு முன்னாடி மீட்னு பார்த்திருந்தோம். இங்க வந்து ஒரு எஸ் சேர்க்கணும். வேர்புக்கு பின்னாடி எஸ் சேர்க்கணும். சோ சப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி சேர்த்தோம்னா, சோ ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா வந்து இப்போ அதுக்கு எஸ் சேர்ப்போம். அது வந்து என்னன்னு சொன்னா நவுனுக்கு முன்னாடி ஒரு எஸ் சேர்ப்போம். இது வந்து சப்ஜெக்ட்டுக்கு நவுனுக்கு முன்னாடி ஒரு எஸ் சேர்ப்போம். அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு பொருட்கள். இப்ப வந்து நோட் அப்படின்னா வந்து ஒரே ஒரு நோட்டு. நோட்ஸ் அப்படின்னா வந்து 2 நோட்டு இருக்கு. 2-3 நோட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. மீட் அதே மாதிரி இது வந்து இதெல்லாம் வந்து நவுன் பக்கத்துல. இது வேர்பு பக்கத்துல என்ன ஆகும்னா ஒரு எஸ் சேர்த்தோம்னா மீட்ஸ். அவன் சந்திக்கிறான். அவள் சந்திக்கிறாள். அது சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறது மீட்ஸ். இந்த 3 ரூல்ஸ் சொன்னல, இந்த மூணுமே ஹி சி இட்ங்கிறது இதுக்கு எனக்குன்னு செப்பரேட் ரூல் கொடுத்துருப்பான். நான் வந்து இதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டேன். சோ எனக்குன்னு தனி ரூல் கொடுத்துருன்னு பிரிஞ்சு வந்துருதுங்க. சோ அதுக்கு அந்த மூணுக்கும் உள்ள ஒரு ரூல் நான் வந்து 3 ரூல்ஸ். அந்த மூணுக்கும் வந்து ஒரு 3 ரூல் இருக்கு. எனக்கு வேர்ப் வந்துச்சுன்னா ஒரு மெயின் வேர்ப் கொண்டு வந்தனா எனக்கு பக்கத்துல ஒரு எஸ் சேரு. எது எப்ப சிம்பிள் பிரசன்ட்ல எனக்கு மெயின் வேர்ப் வந்துச்சுன்னா பக்கத்துல ஒரு எஸ் சேரு அப்படின்னு சொல்லு. ஹேவ் வந்துச்சுன்னா அது ஹேஷா மாத்திரு. இப்ப வந்து ஐ ஹேவ் அப்படின்னா வந்து நீ வந்து ஹி பக்கத்துல ஹி ஹேஷ்னு சொல்லணும். எனக்கு ஹேவ் வந்துச்சுன்னா ஹேஸா மாத்திரு. அதே மாதிரி டூ வந்துச்சுன்னா டஸ்ஸா மாத்திரு. கோ வந்துச்சுன்னா கோஸா மாத்திரு. இந்த மாதிரி எனக்கு சில சேஞ்ச் அப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணையும் வருது. இது 3 முக்கியமான ரூலுங்க. வேர்பு பக்கத்துல எஸ் சேர்க்கணும் சிம்பிள் பிரசன்ட்னா. ஹேவ் பக்கத்துல ஹேஷ் சேர்க்கணும். அதாவது ஐ ஹேவ் வந்துச்சுன்னா ஹேஷா மாத்தணும். டூ வந்துச்சுன்னா டஸ்ஸா மாத்தணும். கோ வந்துச்சுன்னா கோஸா மாத்தணும். இது ஒண்ணுமே இல்ல. இப்ப இதை பார்த்துட்டோம். சோ ஐ வந்துச்சுன்னா ஹேவ் வரும். அந்த ஹி சி இட் வந்துச்சுன்னா ஹேஷ் வரும். அதே மாதிரி இந்த ஹி சி இட் வந்துச்சுன்னா டஸ் வரும். இந்த ஐ வி தே இந்த நாலுக்கும் என்ன ஒன்னா டூ வரும். இந்த ஹி சி இட்டுக்கு மட்டும் டஸ் வரும். சோ ஐ கோன்னு சொல்லலாம். பட் வந்து ஹி கோஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த ரூல்ஸ், இந்த 3 ரூல்ஸையும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம போக பார்ப்போம். இதை வச்சுதான் நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் வச்சு இதுக்கு முன்னாடி எப்படி வாக்கியத்தை அமையுது, எப்படி வாக்கியத்தை அமைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். ஹவு டு மேக் சென்டென்ஸ் அப்படிங்கிறது. இப்போ வந்து சிம்பிள் பிரசன்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் வாக்கியத்தை அமைக்கலாம். சோ இந்த வாக்கியத்தை அமைச்சு எப்படி வந்து ஒரு உரையாடல் பயிற்சியை நம்ம வந்து மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல வந்து எஸ் வி ஓன்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணுமே இல்லைன்னு உங்களுக்கு குழப்பம் வந்துச்சுன்னா ஒரு சிம்பிளா, ஏன்னா வந்து நம்ம இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருக்குன்னு, ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து தானே ஓகே இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருக்கோம், இந்த மாதிரி கரெக்டா தான் படிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுட்டு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிருக்கேன். SVOன்னு சொல்லுவாங்க. இது வந்து சப்ஜெக்ட் கேன் பி நவுன் ஆர் ப்ரோனவுன் சொன்னேன். இது verb. ரெண்டாவது இருக்குது வினைச்சொல்னு சொல்லுவாங்க. இது ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்றேன். சோ இது SV சப்ஜெக்ட் verb adverb. இந்த adverb இல்லாட்டி adjective சொல்லுவாங்க. I meet them அப்படின்னா வந்து I meet them. இது வந்து சப்ஜெக்ட், இது verb, இது ஆப்ஜெக்ட். இது ஆப்ஜெக்ட்னு எப்படி கண்டுபிடிங்க? எதை ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு 5 விரல் எடுத்துக்கோங்க. சோ நம்ம ஒரு கை எடுத்துக்கோங்க. அதுல வந்து எதை, யார, எதை பத்தி அதாவது ஐ மீட் யார, எதை, யார சந்திக்க போற, எதை சந்திக்க போற, எதை, யாரை. இது 2 கேள்விக்கு சப்ஜெக்ட் verb வந்துச்சு ஐ மீட்.
மூணாவதா இருக்குது எதை யாரை. இந்த மாதிரி 2 கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்ததுதான் ஆப்ஜெக்டா இருக்கும். எதை ஐ மீட் தம், நான் அவங்கள சந்திக்க போறேன். எதைனா அவர்களை. யாரை அப்படின்னா எதை யாரை. இந்த 2 கேள்வி கேட்டீங்கன்னா 3 இந்த ஐ மீட் போனதுக்கு அப்புறம் 2 கேள்வி எதை யாரை. ஓகே, யாரை சந்திக்க போறோம்னா அவர்களை அப்படின்னு சொன்னா இது வந்து ஆப்ஜெக்ட். இது ஒண்ணுமே இல்ல. இந்த மூணாவதா இருக்குது எதை யாரை எங்கே எப்பொழுது எப்படி. இந்த 5 கேள்வி கேளுங்க. எதை யாரை எங்கே எப்பொழுது எப்படி. இந்த 5 கேள்விக்கும் பதில் வந்துச்சுன்னா அது இந்த இடத்துல போடுங்க. ஏதாவது ஒவ்வொன்றா போடுங்க. சோ இந்த வருஷப்படி போடுங்க. எதை யாரை எங்கே எப்பொழுது எப்படி. ஓகே, இந்த வருஷப்படி போடுங்க. எவ்ரிடே ஐ மீட் தம். ஐ மீட் தம் எவ்ரிடேன்னு சொல்லலாம். இது ஒரு எவ்ரிடே அப்படின்னா எதை யாரை எங்கே எப்பொழுது. எவ்ரிடே அப்படின்னா எப்பொழுதுக்கு ஆன்சர் கிடைச்சுல அதை ஏன்னு சொல்லுவாங்க. எதை யாரை அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட். எங்கே எப்பொழுது எப்படி வந்துச்சுன்னா வேர்டு ஏ வரும். சோ இது அட்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இது சப்ஜெக்ட், இது verb, இது ஆப்ஜெக்ட். இந்த எவ்ரிடே எப்பொழுது அப்படிங்கறத மட்டும் நம்ம முன்னாடி சேர்த்துக்கலாம் ஒரு காலத்தை கூட. இல்லாட்டி இந்த ஐ மீட் தம் எவ்ரிடே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா கூட சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் வந்து இந்த மாதிரி எங்க வேணா சேர்த்துக்கலாம் இந்த எவ்ரிடே அப்படிங்கறத. மெயின் verb. இப்ப சிம்பிள் பர்சன் கூட நம்ம பார்க்க போறோம். ஐ வாட்ச் டிவி அப்படின்னா வந்து நான் டிவி பாக்குறேன். ஐ வாட்ச் டிவி அப்படின்னா வந்து நான் ரெகுலரா டிவி பார்த்துட்டு இருப்பேன். ஐ வாட்ச் டிவி. ஐ டேக் அ பாத் ட்வைஸ் அ டே. ஒரு நாளைக்கு 2 வாட்டி நான் வந்து குளிப்பேன். ஹி ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர். அவன் நியூஸ் பேப்பர் படிக்கிறான். இங்க பாருங்க, இங்க எஸ் சேர்த்திருக்கோம். சோ இது நாட் ப்ளூரல்னு கிடையாது. வேர்ப் எப்படிங்க ப்ளூரலா மாறும். சோ இதுக்கு பக்கத்துல எஸ் சேர்க்கிறது வந்து இது வந்து தேர்ட் பர்சன் சொல்றனால இந்த இடத்துல என்ன பண்றோம்னா ஹி சி இட் வந்துச்சுன்னா எஸ் வரணும்னா வேர்ப் கூட. சோ அதுக்காண்டி தான் போட்டிருக்கோம். நியூஸ் பேப்பர் அப்படின்னா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர், அதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. சோ இது எஸ் சேர்த்தா இது ஒரு நவுன். இதுக்கு பக்கத்துல எஸ் சேர்க்கலாம். ஆனா வந்து வேர்ப் பக்கத்துல எஸ் சேர்க்கிறது சிம்பிள் பிரசன்ட் சொல்லுவாங்க. இந்த யூசேஜ் ஆஃப் சிம்பிள் பிரசன்ட் எப்படின்னா வந்து எதுக்கெல்லாம் சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுதான் வந்து நான் மேல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல மேல பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட் போட்டு வச்சிருப்பேன். சோ பிரசன்ட்ல தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். டாக்கிங் அபவுட் அவர் ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ். நம்ம ரெகுலர் செய்யறது. ஐ டேக் அ பாத் ட்வைஸ் அ டே. நான் ஒரு நாளைக்கு 2 வாட்டி குளிப்பேன். நான் டிவி பார்ப்பேன். சோ ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். நான் வந்து நியூஸ் பேப்பர் படிப்பேன். எவ்ரிடே ஐ ரீட் த நியூஸ் பேப்பர். நான் வந்து நியூஸ் பேப்பர் டெய்லி படிப்பேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, இன்னைக்கு வந்து சிம்பிள் பிரசன்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சிம்பிள் பிரசன்ட்க்குள்ள வேர்ப் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் கொடுக்கு. ஹி சி இட் வந்துச்சுன்னா ஒன்னே இல்ல, அதுக்கு பக்கத்துல வேர்ப் பக்கத்துல எஸ் சேரும். கோ வந்துச்சுன்னா கோஸ் ஆகும். டூ வந்துச்சுன்னா டஸ் ஆகும். ஹேவ் வந்துச்சுன்னா ஹேஸ் ஆகும் மாறும். அது ஹி சி கேட்டுக்கு மட்டும். சோ இத இந்த மாதிரி ஒரு 3 ரூல்ஸ் மட்டும் பார்த்தோம். சோ சிம்பிள் பிரசன்ட் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கும் நம்ம டெய்லி நம்மளோட ஹேபிட்டை வந்து சொல்றதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். verb, அதாவது வினைச்சொ இந்த சிம்பிள் பிரசன்ட்க்கு என்ன மாதிரி டைப்ஸ்லாம் verb யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தாச்சு. This is A65. Thank you for watching this video. Have a nice day.